திரு அக்னீஸ்வரன், இங்க அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு சுமூகமா நடந்துருச்சு, எல்லாருக்கும் திருப்திகரமான ஒரு தொகுதி பங்கீடும் அவர்கள் கேட்ட இடங்களும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது உண்மை நிலவரமா இல்ல இது உருவாக்கப்படுற பிம்பமா? உண்மை நிலவரத்தை தான் இருக்கிறதுனால தானே பொய்க்கு அலங்காரப்படுத்தலாம். உண்மையா இருக்கிறதுனால தானே தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் என்ன கொள்கையில் இருந்தாரோ அதைத்தான் ஜெயலலிதா பின்பற்றினாங்க. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் பின்பற்றதுனால தான் அதிமுக தானே என்றைக்கும் தேர்தலில் முன் அரசியலில் நிற்கும். அதைத்தான் இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. இதில் ஏன்ப்பா இவ்வளவு நாளாக காம்பேக்ட் கூட்டணி ஹவுஸ்ஃபுல் கூட்டணின்னு சொன்ன திமுக 2017 இருந்து தொடர்ந்து நாங்கள் வெற்றியை 2 பாராளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்றது நாங்கள் தான் அப்படின்னு சொன்னவங்க ஏன் இன்னும் வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் அடிமை இல்லாத கட்சியாச்சே. அப்போ இங்க இந்த உருவாக்கப்படும் பிம்பம்ன்றது பாத்தீங்களா, உண்மையான கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, உருவாக்கப்படும் பிம்பம் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக அல்லது திமுகவில் இருக்கிற இந்தியா கூட்டணி. ஆனா இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இதுவரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தம் கூட, அதாவது இவங்களை காய்களை நகர்த்தி 2021 விட 25 சட்டமன்ற தொகுதி இப்ப 28 ஆக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு நன்றி கூறுவதற்காக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? எங்கேயாவது என்ன செஞ்சிட்டீங்க? தாவைக்காவை காமிச்சு டிமாண்ட் ஏத்தி திமுகவின் தலைவரை நீங்க பேசி வாங்கிட்டீங்க. இது ஒண்ணுதான். இன்னொன்னு, ஒன் ஹூ ஃபாஸ்ட் வில் சக்சீட் அப்படிங்கிறது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்துகிற ஒரு பழமொழி. இப்ப இங்க டெல்லிக்கு போனா அடிமை. சரி, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கிறது யார் அடிமை? வராம இருக்கிறதுனால அடிமையா? அதுதானே சார். இந்திய நாட்டின் பிரதமர் 3 முறை வந்துட்டாரு. சரி, ஆனா 27 சீட்டு தான். நீங்க 28 கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து, ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இங்க வரவே இல்லையே. ஒரு நன்றி கூட தெரிவிக்கல, வரவே இல்லை. தேர்தல் பரப்புரைக்கு வர மாட்டாரா தெரியல. அதை நம்ம சார் தான் சொல்லணும். ஆனா இங்க சார் சொல்லும் போது சொன்னாங்க என்னன்னா, விசுவாசம், அது இது விசுவாசத்தை காரணம் காட்டி அண்ணா திமுகவோ திமுக பாஜகவோ முடிவெடுக்கலாம். சரி, ஏன் அது திமுகவுக்கு விசுவாசம் இல்லையோ? அது என்ன சார் ஒப்பீடு? இன்னொன்னு, 1000 எலும்பு கூடுகள் அலமாரியில் இருக்கலாம். சரி, யார சொல்றாரு? இந்தியா கூட்டணி சொல்றாரா? யார சொல்றாருன்னு தெரியல. அது தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். பட்டுக்கோட்டை ரங்கராஜன் கிடைக்கல, அதனால இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. பாத்தீங்களா? எங்க ஒரு ஐயா GK வாசன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறவர். அவருக்கு தெரியாததா 10 ஆண்டு காலம் ஒரு கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர். கேட்டதனால்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். சார், அவர் ஏன் காலையில விடுதியில மீட்டிங் முடிச்சுட்டு அதிமுக அலுவலகத்துக்கு போகும்போது அவர் ஏன் அதிமுக அலுவலகத்துக்கு வரல? அதுக்கப்புறம் பேசி அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், ஏன் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாரு? தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாருங்கிற அறிவிப்பு வந்த பிறகு ஏன் கட்சியிலிருந்து 2 முக்கிய நிர்வாகிகள் விலகுறாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல சார். சார், நீங்க 1000 கேள்வி கூட கேட்கலாம். சொல்லுகிறது தான் திராவிட மாடல். சொல் மட்டுமே இருக்கும், செயல்படுவதுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மாடல். அது அம்மா மாடல்னு சொல்லணும். அது நடந்திருக்கா இல்லையா? நீங்க 1000 கேள்வியை கேளுங்க. ஏன் இதுக்கு போச்சு? IJKவுக்கு ஏன் நீங்க குன்னத்தை கொடுத்தீங்க? ஏன் இந்த பல்லாவரத்தை கொடுத்தீங்க? ஏன் புதிய நீதி கட்சிக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுத்ததை ஏன் வேணாண்டாங்க? புரட்சி பாரதம் ஏன் எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேறன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை குறைகளை வேணாலும் சொல்லுங்க. ஆனால் முடிவெடுத்துட்டாங்களா இல்லையா? நீங்க தானே பெருமை தட்டிக்கிறீங்க. திராவிட மாடல், சமூக நீதி, எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையா? ராகுல் காந்தி வர்றதுதான் பிரச்சனையா? இல்ல, ராகுல் காந்தி வர்றதுதான் பிரச்சனை. ராகுல் காந்தி வந்துட்டா நீங்க ஒத்துப்பீங்க. நீங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். யாரு நீங்கனா உங்களை சொல்லல. சத்தியமா இல்ல, புரியுது. நான் என்ன கேக்குறேன், திரு அக்னீஸ்வரனுக்கு இல்ல, திரு அக்னீஸ்வரனுக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராவது ஜெல் ஆயிருச்சு. அந்த ஜெல் எங்க இருக்குன்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன்னா, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு திமுக தலைவரை சந்தித்து நீங்க சொல்றதெல்லாம் பேசிட்டாருன்னா நீங்க ஒத்துப்பீங்க, இது ஜெல் ஆயிருச்சு.
உண்மைதான் அப்படின்னு ஒத்துப்பீங்க. செயல்படாதது என்பதற்குத்தான் திரும்ப சொல்றேன். நீங்க செயல்படவே இல்ல. ஆனா கேட்டா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? நாங்க தாங்க தொடர்ந்து ராஜதந்திரி, நாங்க தாங்க, எங்கிட்ட தாங்க தமிழ்நாடு இருக்குது. அடுத்து இப்போ ஒரு பூத கண்ணாடி போட்டு ஒரு பார்வை, 14 அமைச்சர்களை இருக்கக்கூடிய, ஏன் சார் அமைச்சரை எதிர்த்து யாரும் நிக்கலையா? இந்திரா காந்தி அம்மா பிரதமர், அவரை எதிர்த்து அரசியல் கோமாளி என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் பஃபுன்னு சொல்லி சித்தரிச்சாங்க. ஆனா ராஜ்நாராயணன் தான் அவங்கள பதவியை விட்டு கீழே இறக்குனாரு. அதற்கு வி.ஆர். கிருஷ்ணய்யர் வச்சு பார்க்க வேண்டிய உலகத்துல தமிழ்நாட்டினுடைய இதா இருந்தாலும் வம்சாவளியா இருந்தாலும் டொனால்டு ட்ரம்பையே எதிர்த்து கமலா ஹாரிஸ் அம்மா அமெரிக்காவில ஏத்து நின்றாங்க. அதை விடவா தமிழ்நாட்டுக்கு கூடிய திமுக அமைச்சர்கள்? எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான் சார். சரியா நிக்கல அப்படின்னா இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறார். நான் அப்படி கேட்கிறேன், மீதம் உள்ளதெல்லாம் அதிமுக நிக்கவே இல்லையா? என்னது அது? இந்த மாதிரி தான் பொய் பிம்பங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு, இங்க பாருங்க, அங்க பாருங்க, ராணிப்பேட்டை கேட்டாங்க, கொடுத்தாங்க. ஆட்சி மீது என்ன வருத்தம்? எஸ், கேள்வி எடுத்துக்கோங்க. ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, அமைச்சர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வியூகம் என்னவா இருக்கணும்? அந்த அமைச்சர்களுக்கு எதிரான தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்பது தானே வியூகமா இருக்கணும். அதை மாறா கூட்டணி கட்சிக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது வியூகமா? தமிழ்நாட்டில் வெறும் 14 அமைச்சர் தான் இருக்காங்களா? வேற அமைச்சர் 14 பேர் முக்கியமான அமைச்சர்கள். அந்த தொகுதி 14 முக்கியமான தொகுதி இல்லையா? முக்கியம் என்று எப்படி சார் சொல்றீங்க? முக்கியம்னு நீங்க முக்கிய அமைச்சர்கள்னு யார் யார சொல்றீங்கன்னு ஒரு பட்டியல் சொல்லுங்க. அப்படின்னு திமுக கட்டுக்கதை முக்கியம்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். இதுதான் கேட்டா பதில் இல்ல. ஆனா ஒரு பிம்பத்தை அப்படி கட்டவிழ்த்து விட்டுறது. ஆகவே இங்க எல்லாருக்கும் சாமானியனுக்கு, அம்பானிக்கு ஒரு ஓட்டு தான், அதானிக்கு ஒண்ணு தான், சாதாரண ஆளுக்கு ஒண்ணு தான். ஆனா இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு விட்டுட்டு இவங்க பாருங்க, இவர் அப்படி பண்ணிட்டார். ஏங்க, எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை மதித்து அவர்கள் கேட்டதை ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொண்டு 2.6% எடுத்த மக்கள் நீதி மையம் 2021 எடுத்துச்சு. அதுக்கு சீட்டே வேணாம்னு அவர் ஒதுங்குறாரு அரசியல்ல விட்டு. கேட்டா சொல்றாரு இவர், அதாவது உலகநாயகன் கமலஹாசன், அவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கிடுவாராம். ஆனா திரு கவிஞர் சினேகனை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க மாட்டாராம். கேட்டா சேவை செய்யணும்ன்றார். ஏன் அதே மாதிரி நீங்களும் ராஜ்யசபா சீட்டை வேணான்ட்டு சேவை செஞ்சிருக்கலாமே? அப்ப 2.6% எடுத்தவரை நீங்க என்னமோ காரணம் காட்டி தள்ளி விட்டீங்க. ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கிறாரு, அவர் ஏன் மயிலம் தொகுதியில போட்டியிட போறாரு? எது? சி.வி. சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப மயிலம் தொகுதியில போட்டியிட போறாரு? மயிலம் தொகுதியில ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவாரு? ஒரு தனி கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுதான் சார். அது தனி கட்சி. முனுசாமி அவர்களும் அதுக்கு முன்னாடி போன 2021 தேர்தல்ல ராஜ்யசபா இடத்தை பத்தி பேசும்போது அந்த கேள்வி வரதா செய்யும். திமுகல சேர்ந்திருக்காருல அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும் 2 பேரும் ராஜ்யசபா இருந்தாங்க. அவங்க சட்டமன்ற தேர்தல் நிக்கிறதுக்காக அவங்க அதை வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தாங்க. அது உள்கட்சிக்குள்ள தானே. ஆனா நீங்க 2.6% எடுத்தவங்கள வேணான்றீங்க. அது மக்கள் நீதிமன்றத்தோட உட்கட்சி விவகாரம். 6% கீழே எடுத்தவங்க 10+2 ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க. நிக்கணுமா வேணாமா, யாரை நிக்க வைக்கணும்ங்கிறது மக்கள் நீதிமன்றத்தினுடைய உட்கட்சி விவகாரம். அதே மாதிரி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகம், அவர்களுடைய ஆளுமை, அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். அதுக்கு பதில் இல்லாதனால, செயல்பட முடியாதனால இங்க பாருங்க 14 அமைச்சர், இங்க பாருங்க ஒரு முதலமைச்சர். எதுக்குன்னு கேக்குறேன். அவர் செயல்படுகிற தலைவர், நீங்கள் சொல்லாடல் சொல்லிக்கிட்டே இருக்கிற தலைவர். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன், இங்க தொடர்ந்து தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக எழக்கூடிய இந்த அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது இது களத்துல எதிரொலிக்குமா அல்லது காற்றில் கரையுமா, எப்படி பார்க்கணும்? அதாவது களத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக கூட்டணி எடுத்துக்கலாமே. திமுக கூட்டணியில இருக்கிற எல்லோரும் சொன்ன ஒரு காமனான விஷயம், இன்னும் சொல்ல போனா கமல்ஹாசன் அவர்கள் கூட சீட்டு வாங்காட்டியும் இது தியாகம் அல்ல, இது காலத்தின் தேவை அல்லது கடமைன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கும் அதிருப்தி, நான் அதனால வெளியே போறேன், எனக்கு டார்ச்சர் நிக்கிறோம் கேட்டேன், அது முடியாத பட்சத்தில் உதயசூரன் கேட்டாங்க, அதுல எனக்கு உணர்வோட நாங்க கலந்துருக்கோம், அதுக்காக நான் அந்த கூட்டணி விட்டு வெளியே போறேன், நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படி சொல்லல. நாங்கள் எந்தவித நிபந்தனையுமின்றி இந்த கூட்டணிக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வேன், எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வேன் தான் சொல்லி சொல்றார். தோழர் சண்முகம் அவர்களுக்கோ இல்ல திருமாவளவன் அவர்களுக்கோ அதிருப்திகள் இருந்ததை நம்ம வெளிப்படையாகவே பார்த்தோம். ஆனால் அதிருப்தி இருக்கும் பொழுதும் அவர்கள் உச்சரித்த வார்த்தை என்பது, இந்த கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி, இந்த கூட்டணி இப்படித்தான் தொடரும், இதில் எங்களுக்குள்
எத்தனை எண்ணிக்கை என்பதில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கின்றது. முதலமைச்சர் ஒரு எண்ணிக்கையை சொல்றாரு, முதலமைச்சரே கேட்கிறாரு. எங்களோட மாநில குழு ஒன்று கேட்கிறாங்க, எங்களுக்கு கூடுதலாக இருக்கணும், எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதிகமான கம்யூனிஸ்டுகள் வந்து சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, அதற்காக நாங்கள் கேட்கின்றோம். இது கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வரும்பொழுது, புதிய கட்சிகள் சொல்லும் பொழுது தேமுதிக வரும்பொழுதும் மக்கள் நீதி மையம், நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்றேன், முன்னாடி இருக்கிற பொசிஷன்ல இந்த ரெண்டு கட்சிகள் வரும்பொழுது நிச்சயமாக இன்னும் காங்கிரஸ் 3 இடங்களை அதிகமாக கொடுத்த போது மற்றவர்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா திமுக அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கிள் மெஜாரிட்டி வரணும்ங்கிறது நினைப்பாங்க. அதிமுக எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி திமுக நினைப்பாங்க. இருக்கும் பொழுது மற்ற கட்சிகளின் எண்ணிக்கை குறையலாம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பட் யாரோட எண்ணிக்கை குறைக்கப்பட போகிறது, யாரோட எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறது அப்படிங்கறதா இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, இன்னைக்கு திமுக காரர்கள் கூட விசிகவிற்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்கணும். இது ஒரு பொதுவான குரலாக மாறியது. விசிக 6 சீட்டு இருக்கிறாங்க, அவங்க 10 இரட்டை இலக்கம் கேட்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 7 கொடுக்கணும், 8 கொடுக்கணுங்கிறது விசிகவை தாண்டி அங்க இருக்கின்ற திமுக நபர்களை பேசுறாங்க. அது கண்டிப்பா கொடுக்கணும், திருமாவர்கள் அவருக்கு நிச்சயமா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏற்கப்படுகிறத பார்க்கணும். காங்கிரஸ் அவர் சொன்ன மாதிரி தாவேக்கு ஒன்று கார்டு காமிச்சு அவங்க பிளே பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேசிய பிரசன்ஸ் இருக்கு, அதனால அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்து 29ல இதற்கான தேவைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற காரணத்திற்கு கொடுக்குறாங்க. ஆனா நீ களத்துல போகும் பொழுது இப்போ அந்த தொகுதியில நிக்க போறது திமுக வேட்பாளரா அல்லது கம்யூனிஸ்ட் வேட்பாளரா அது கிடையாது. யாராக இருந்தாலும் கூட்டணியாக சேர்ந்து ஒன்றாக வேலை செய்ய போறாங்க. அதுல இப்ப இந்த சூரியனுக்கு ஓட்டு கேட்கணுமா, இல்ல கத்திரிவாளுக்கு ஓட்டு கேட்கணுமா, இல்ல நம்ம பானைக்கு ஓட்டு கேட்கணுமா அப்படிங்கறத டிஃபரன்ஸே தவிர இதுல பெரிய சலசலப்பெல்லாம் இல்லை. ஏன்னா கூட்டணியே உடையுது, கூட்டணியை பிரிஞ்சு போறாங்க, இவங்க கூட்டணியே தொடர மாட்டாங்க அப்படின்னா அது வேறு கதை. இவங்களை பத்தி கேள்வி எங்க எழுது அப்படின்னா, இல்ல தொகுதிகளை பெற்றுக் கொண்டார்கள், அதை நாங்க பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கை அப்படிங்கிற காரணத்திற்காக நாங்க எண்ணிக்கையில கூட குறை இருந்தாலும் இந்த கொள்கையில நாங்க உறுதியா நிக்கணும்ங்கிறதுக்காக இதை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதை தாண்டி எழக்கூடிய குரல்கள் இருக்குல்ல, இன்னைக்கு இப்ப இடதுசாரிகள் தரப்பிலிருந்தே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களோ அல்லது மாநில குழு உறுப்பினரான திரு கே பாலகிருஷ்ணன் போன்றவர்களோ பேசுறாங்கல்ல. அப்படி பேசும்போது அந்த குரல்கள் களத்தில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? தொண்டர்கள் மட்டத்தில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துமா? இல்ல, தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சுன்னா லாஸ் யாருக்கு? இப்போ நீங்க போன வாட்டி 6 சீட்டு வாங்கினாங்க, எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்கன்னு ஒரு கேள்வியும் சேர்ந்து இருக்கிறதுல. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு விசிகவிற்கு அதிகமான சீட்